கொல்கத்தா மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதுல பல பின்னணி அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கு. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் இருந்த மாணவி தான் இந்த பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த விவகாரத்தில் இதுவரை ஒருத்தர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல பெண் மருத்துவ மாணவியோட தந்தை பேட்டி அளித்திருக்காரு. இந்த பெண் மருத்துவர் பாலியல் வழக்கை சிபிஐ விசாரித்த ஒரு நிலையில செய்தியாளர்களிடம் பேசிய அவரு தங்களுக்கு இன்னும் தெளிவான முடிவு கிடைக்கல அப்படின்னும், மருத்துவ தரப்புல தங்களுக்கு யாரும் ஒத்துழைப்பு தரல அப்படின்னும், இதுல ஒட்டுமொத்த அரசு துறையும் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே சமயம் இடுகாட்டுல 3 சடலங்கள் இருந்தது. ஏன் அவசரமா என்னுடைய மகள் சடலத்தை மட்டும் முதல்ல எரிச்சாங்கன்னு தெரியல. தனது மகளோட சடலத்தை அவசர கதியில முதலாவதாக எரிவிட்டப்பட்டதா அவர் தெரிவிக்கிறாரு. நீதி நிலைநாட்டப்படும் என கூறும் மம்தா பானர்ஜி அரசு நீதிக்காக போராடுபவர்களை சிறையில தள்ளி கொடுமைப்படுத்துவதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. மேலும் மம்தா பானர்ஜி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும், மேற்கு வங்க அரசு வரைக்கும் நிவாரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுகேந்தர் சேகருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இது தொடர்பாக சுகேந்தர் சேகர் சில கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அவர் கூறுகையில சிபிஐ நியாயமா செயல்படணும் அப்படின்னும், அந்த பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதா முதல்ல தகவல் பரப்புனது ஏன் அப்படின்னும், ஏன் என்பது குறித்து கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மற்றும் போலீஸ் கமிஷனரை காவல் எடுத்து விசாரிக்கிறது அவசியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கிடையாது. மேலும் செமினார்கள் ஏன் அவசரமா இடிக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மோப்பனாய் இந்த விவகாரத்துல ராய்க்கு பின்னணியில் இருப்பது யாரு, நடந்த இடத்துல 3 நாளைக்கு பிறகு மோப்பனாய் பயன்படுத்தப்பட்டது ஏன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது போல பல நூறு கேள்விகள் இருக்கு. இதுக்கு சிபிஐ தான் பதில் அளிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் 3 நாட்களுக்கு பிறகு அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது ஏன் அப்படின்னும் அனுப்பப்பட்டதாக சுகேந்தர் சேகர் கூறியுள்ள நிலையில இது குறித்து போலீசார் கூறுகையில 3 நாளைக்கு பிறகு மோப்பனாய் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்றது தவறான தகவல். நாங்க 9ஆம் தேதி ஒரு முறையும் அதுக்கு பிறகு 12ஆம் தேதி ஒரு முறையும் மோப்பனாய் அனுப்பப்பட்டது அப்படின்னும், இதனால தான் சுகேந்தர் சேகருக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் போலீசார் தெரிவிக்கிறாங்க. கொல்கத்தா மருத்துவமனை படுகொலை செய்யப்பட்டது அது பலாத்காரம் செஞ்சு படுகொலை செய்யப்பட்டது பின்னணியில மருந்து கொள்ள பின்னணியா அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்குது. கொல்கத்தா பயிற்சி மாணவர் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப்பிடம் இந்த 3ஆம் நாளா விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது. கொல்கத்தா பயிற்சி மருத்துவமனை பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சர்வதேச உலகையே உலுக்கியிருக்கு. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவால தற்போது சிபிஐ இந்த விசாரணை கையில் எடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது. பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுல சஞ்சய் ராய் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனாலும் பயிற்சி மருத்துவ மாணவியோட இந்த கொடூர கொலைக்கு பின்னணியில பல்வேறு காரணம் இருக்கிறதா தற்போது கூறப்படுது. அதே நேரம் இதை உறுதிப்படுத்தும் வகையில ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் முதல்வர் சந்தீப்பிடம் சிபிஐ விசாரணை நடத்தும் போது பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு. முக்கியமா பயிற்சி மாணவர் படுகொலையை மூடி மறைச்சி இது ஒரு தற்கொலை அப்படின்னு மாற்ற முயற்சி செஞ்சவர் தான் இந்த சந்தீப். அதே நேரம் மாணவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு சந்தீப் கோஷ். 2023ஆம் ஆண்டுல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி முர்ஷிதாபாத் மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றப்பட்டாரு. ஆனா இந்த இடமாற்றத்துக்கு அப்போது தனது அறையில தாழ்பாயிட்டு போராட்டம் நடத்தினாரு சந்தீப் கோஷ். இதனாலதான் இடமாறுதல் உத்தரவு ரத்தானது. தேசிய மருத்துவக் கல்லூரியில துணை முதல்வராக இவர் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில முதல்வராக நியமிக்கப்பட்டாரு. அதே நேரம் இந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில மருந்துகள் கொள்ளை உள்ளிட்ட ஏராளமான முறைகேடுகள் நடந்ததா சொல்லப்படுது. இது பகிரங்கமா வெளியில சொல்ல போவதா பயிற்சி மருத்துவம் முயன்றதால பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு மருத்துவ மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணை நடத்திட்டு வருது பெரும் எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. இதனிடையே நீதி கூறி கொல்கத்தா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க.